அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தீன் பேசுகிறேன். இந்த அப்துல் பாசித் புகாரி மேட்ரை விசாரித்த வகையில் அங்கே திருச்சிக்கு வந்து அவரை அவர் வர்றது தெரிஞ்சோ இல்லை அவரை திட்டமிட்டோ திட்டமிட்டு வர வச்சோ அந்த இடத்துல அந்த ஒரு சம்பவம் நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரிய வருது. ஆம், அதை பற்றி அந்த யூடிஜே ஜமாத்துக்காரங்க தெளிவாக பேசுகிறதுக்கு ரெடியாக இல்லை. அவங்க வந்து தன்னிலை விளக்கம் ஒன்று கொடுப்பாங்களாம். அது எப்போ கொடுப்பாங்கன்னா, சிலர் வந்து அது கொடுக்கும்போது கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நடத்த போகிறாங்களாம். அந்த தர்பியா நிகழ்ச்சி என்னமோ. அந்த நிகழ்ச்சிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த வாரம் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கிடையில் ஏன் இந்த வீடியோ வந்து லீக் பண்ணி விட்டீங்க, ஏன் வெளியிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க தரப்புலேருந்து யாரும் வெளியிடலையாம். அவங்க கூட வந்தவங்கள யாரோ வீடியோ பிடிச்சவங்க அவங்க வந்து இதை வெளியிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க கூட வந்தவங்க அத்தனை பேரும் இவங்க ஆட்களாக தான் இருக்கிறாங்க. பொது ஜனங்க யாரும் அங்கே கூடியிருந்த மாதிரி தெரியல. இல்லை இவங்க டீம் தான். அதாவது அப்துல் பாசித் புகாரியை அப்படியே சுற்றி வளைச்சது வந்து முழுக்க முழுக்க இவங்க ஆட்களாக தான் இருந்தது. அந்த வீட்டு உள்ளக்க போய் பார்த்தது, அந்த அந்த இடத்துக்கு அவரை வர வச்சிருக்கணும் அல்லது இவங்க கூட்டிகிட்டு போயிருக்கணும் அந்த இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஹோட்டலில் அவரும் அவர் மனைவியும் தங்கியிருந்ததாகவும் அங்கே வந்து இவரை அதான் வர வச்சிருக்கிறாங்க. அவர் ஹோட்டலில் தங்கியிருந்திருக்கிறாரு. அப்புறம் அவரை வந்து கடத்திக்கிட்டு போக ஏதோ கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க மனைவி வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, என் புருஷனை கடத்திட்டு போகிறாங்கன்ட்டு. அந்த அட்டம்ப்ட்டு ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னும் ஒரு தகவல் வருது. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ ஆக மொத்தத்தில் இந்த பண மோசடி குற்றச்சாட்டு அப்படின்ட்டு வரப்போகும்போது இது யார்கிட்டையும் ஒரு நாளில் 2 நாளில் வந்து வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு ஏமாத்தின மாதிரியாவோ அப்படின்னு தெரியல. இது தொடர்ச்சியாக ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு முதலீடுன்ற அடிப்படையில் பெறப்பட்ட அதில் லாபம்னு கொடுக்கப்பட்டு பல வருடங்களாக அந்த பிஸ்னஸ் ரொட்டேஷனில் இருக்கிற பட்சத்தில் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் அந்த பிஸ்னஸ் நலிவடைந்து அது அந்த லாபம் கொடுக்க முடியாமல் அந்த முதலீடு செஞ்ச காசையும் கொடுக்க முடியாமல் ஒட்டு மொத்தமாக போய் லாக் ஆகிடுது. அது என்ன பிஸ்னஸ்ஸு, என்ன பண்ணார் ஒன்றும் தெரியல, அதுக்கு தெளிவில்லை. இந்த முதலீடு செய்தவங்களும் ஏன் வெளிப்படையாக ஊடகத்துக்கு பேட்டியோ இல்லை கமிஷன் ஆஃபீஸில் போய் புகாரோ ஏன் கொடுக்க முடியல அப்படின்னா, பெரும்பாலான முதலீடு அனைத்துமே அன்அக்கௌண்டட் பணமாக கொடுக்கப்பட்ட காரணத்தினால இதில் வந்து இதை பாசித்துக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இது வந்து திட்டமிட்டு பணத்தை அபகரிக்கணுன்ற நோக்கத்தில் பாசித்து செஞ்சாரான்னு பார்க்க போகும்போது இது வரைக்கும் எனக்கு தென்பட்டதில் இதை வந்து பணம் மோசடி செய்யணுன்ட்டு இவர் வந்து அந்த இதில் ஈடுபட்ட மாதிரி தெரில. ஒரு தொழில், ஒரு ஐடியா, ஒரு ப்ராஸ்பெக்டஸ் இருந்திருக்கு, ஒரு ப்ராஜெக்ட் பிளான், ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருந்திருக்கு. அந்த பிஸ்னஸ் ஐடியாவில் முதலீடுகளை சேகரிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் இவர் மேலே நம்பிக்கை கொண்டு முதலீடுகளை காசு பணத்தை கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு இடத்துல ஒரு கட்டத்தில் ஒன்று பிஸ்னஸ் லாஸ் ஆகிருந்துருக்கணும், இல்லது ஏதோ ஒரு இடத்துல போய் லாக் ஆகிருந்துருக்கணும். ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதில் டீட்டெயில் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இது பல வருடங்களாக பிஸ்னஸ் நல்லா வெற்றிகரமாக நடந்துச்சு, எங்களுக்கு லாபம் கொடுத்தாரு அப்படின்னும் குற்றச்சாட்டு சுமத்துறவங்களும் கூட ஒப்புக்கிறாங்க. ஸோ இது வந்து திட்டமிட்டு ஒரு காசை அபகரிக்கணும் அப்படின்னு சன்னமாக பொய் வார்த்தை சொல்லி ஏமாத்தின மாதிரியான சங்கதியாக எனக்கு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, இதில் வந்து முக்கியமாக பெண் குற்றச்சாட்டுன்னு வரப்போகும்போது முதல் மனைவி ஏதோ அவங்களுக்குள்ள மனஸ்தாபம், பிரிகிற சூழலில் இப்போ வேற ஒரு பெண்ணோட அவர் திருமணம் முடித்து வாழ்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒன்லைனர் அந்த அந்த இது இருக்குது. இதில் வந்து இவர் சித்தப்பா, அந்த பொண்ணோட சித்தப்பா வந்தது கொண்டது, அவர் ஏமாத்துறது, வன்கொடுமை செய்ததுன்னு ரஃபிக் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார். அப்படிலாம் யாரையும் அவர் வன்கொடுமை செஞ்ச மாதிரி அப்படிலாம் அப்துல் பாசித் புகாரி செஞ்ச மாதிரி இது வரைக்கும் எதுவும் இல்லை. அதாவது ஒரு ஆளை அசிங்கப்படுத்தணும், அது எப்படி அசிங்கப்படுத்துறது அப்படிங்கிறதுக்காகவே திட்டமிட்டு அசிங்கப்படுத்துகிற மாதிரி தெரியுது. இல்லைன்னா இன்னென்ன வார்த்தையெல்லாம் அங்கே வர வேண்டிய அவசியமும் இல்லை. அவரை வந்து ஒரு உருவகப்படுத்தணும் அப்படின்னு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறதுக்கு இன்னென்ன மாதிரி சொல்லி உருவகப்படுத்தணுன்றதுல அவர் பேசுகிற பேச்சு, அவர் வீடியோ போடுறதெல்லாம் நடித்தார் அப்படின்னு